இந்த சமூகத்திலே புதிய மாற்றம் வேண்டும், ஒரு அரசியல் மாற்றம் வேண்டும். அது ஏழைகளுக்கான அரசியலாக இருக்க வேண்டும், நடுத்தர மக்களுக்கான அரசியலாக இருக்க வேண்டும், ஏழை இளைஞர்களுக்கான அரசியலாக இருக்க வேண்டும், இந்த சமூகத்தை மாற்றக்கூடிய அரசியலாக இருக்க வேண்டும் சொல்கிறோம். விவசாயிகளுக்கான அரசியலாக இருக்க வேண்டும், தொழிலாளர்களுக்கான அரசியலாக இருக்க வேண்டும், தொழிலாளர்களை பாதுகாக்கக்கூடிய அரசியலாக இருக்க வேண்டும், பெண்களுக்கான அரசியலாக இருக்க வேண்டும், பெண் குழந்தைகளை பாதுகாக்கக்கூடிய அரசியலாக இருக்க வேண்டும். இந்த சமூகத்தை லஞ்சம் ஊழலற்ற ஒரு அரசியலாக இருக்க வேண்டும். இந்த சமூகத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு நேர்மையான தூய்மையான ஒரு அரசியலாக இருக்க வேண்டும். அப்பழுக்கற்ற இளைஞர்களை கொண்டு ஒரு புதிய அரசியல் மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்ற சிந்தனை உள்ள ஒத்த கருத்துள்ள இயக்கங்கள், அமைப்புகள், கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த சமூகத்திலே தமிழகத்திலே புதிய அரசியலை உருவாக்க முன் வர வேண்டும் என்று நாங்கள் மறுமலர்ச்சி ஜனதா கட்சி சார்பாக நான் வேண்டுகோள் விடுப்பதோடு, எளிய மக்களுக்கான அரசியல் முன்னெடுக்க வேண்டும், ஏழைகளுடைய அரசியல் முன்னெடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து நாங்கள் சொல்லிக்கிட்டு வரோம். இளம் தலைவர்களை கொண்டு, நேர்மையானவர்களை கொண்டு, தூய்மையானவர்களை கொண்டு இந்த நாட்டிலே புதிய அரசியல் மாற்றத்தை உருவாக்க வேண்டும். அது தமிழகத்திலே நாம் ஒன்றுபட்ட குரலாக, ஒற்றுமையாக நாம் குரல் கொடுக்க வேண்டும். அதனால் இளைஞர்களாகட்டும், இல்லை சமூகத்தில் லஞ்சம் ஊழலுக்கு எதிராக போராடக்கூடியவர்கள், மதுவுக்கு எதிராக போராடக்கூடியவர்கள், விவசாயிகளினுடைய நலனை காக்க போராடக்கூடியவர்கள், மக்களினுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கக்கூடியவர்கள், இளைஞருடைய நலனை காக்க போராடக்கூடியவர்கள், இந்த சமூகத்திலே ஒரு நல்ல மாற்ற வேண்டும், நேர்மையாக இருக்க வேண்டும் என்று போராடக்கூடியவர்கள், இயற்கையெல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்று போராடக்கூடியவர்கள், மொழி இனத்தை காக்க போராடி கொண்டிருக்கிறவர்கள் அனைவரும் மறுமலர்ச்சி ஜனதா கட்சியோடு ஒன்றிணைந்து புதிய அரசியல் பாதையை நாம் தேர்ந்தெடுத்து நம் சமூகத்திலே ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும். 2026 சட்டமன்ற தேர்தலிலே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் எழுச்சியும் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால், இளைஞர்களுக்கான அதிகமான வாய்ப்புகளை இளைஞர்களுக்கு நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்கிறோம். 234 தொகுதிகளிலும் இளைஞர் வேட்பாளர்களை களம் நிறுத்த நாங்கள் தயாராக இருக்கிறோம். இளைஞர்களை கொண்டு புதிய அரசியலை உருவாக்க நாங்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம். இளைஞர்களாகட்டும், சமூகத்தின் அக்கறை உள்ளவர்கள் எங்களோடு யாராக இருந்தாலும் இந்த புதிய அரசியல் மாற்றம் வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள், நேர்மையான அரசியல் இருக்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள், லஞ்சம் லாவணியம் ஊழலற்ற நிர்வாகம் இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள், இந்த சமூகத்தையும் சமூக மக்களையும் பாதுகாக்க நினைக்கக்கூடியவர்கள், நம்முடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள், கையவர்களையும் லஞ்ச லாவணியம் என்ற நாட்டை சுரண்டியவர்களையும் நாட்டை விட்டு விரட்டியடிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் அனைவரும் மறுமலர்ச்சி ஜனதா கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டு வேண்டும். எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும், எங்களோடு ஒருங்கிணைக்க வேண்டும். நீங்களும் உங்களோடு நாங்கள் நிற்கிறோம், எங்களோடு நீங்கள் நிற்கள் என்ற அந்த தத்துவத்தினால் நாங்கள் ஒன்று சேர்ந்து நம் ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்குவோம். நம்மோடு நாம், நமக்காக நாம், நம் அனைவருக்காகவும் நாம் என்ற அடிப்படையிலே நாம் பயணிப்போம். நல்ல ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வருவோம். புதிய அரசியல் பாதையை, தெளிவான பாதையை உருவாக்க யாரெல்லாம் நம்மோடு கைகோர்க்க நினைக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் எங்களோடு இணைந்து செயல்பட உங்களை எல்லாம் வருக என்று வரவேற்கிறோம். பொதுவாக இளைஞர்களாகட்டும், நீதிக்காகவும் நேர்மைக்காகவும் தர்மத்துக்காகவும் போராடி கொண்டிருக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்காகவும் நாம் எடுக்கும் இந்த அரசியல் போராட்ட களத்திலே அனைவரும் ஒன்று சேர வேண்டும். உங்களுக்கான அங்கீகாரத்தையும் உங்களுக்கான முக்கியத்துவத்தையும் மறுமலர்ச்சி ஜனதா கட்சி வழங்க காத்து கொண்டிருக்கிறது. அனைவரும் வருக வருக என்று உங்களை கையெடுத்து கும்பிட்டு வருக வருக என்று